ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டிஎன் செட் எக்ஸாமை பற்றின ஒரு தகவல். ஆக்சுவலாக வந்து முழு விவரம் வந்து கிடைக்கல. இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு கட்டிங்லாம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. டிஎன் செட்டுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து டிஎன் செட்டு வந்து 2 யூனிவர்சிட்டி வந்து நடத்தியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் மதரசா யூனிவர்சிட்டி. 2 யூனிவர்சிட்டி. எந்த யூனிவர்சிட்டி வந்து அவங்க எடுக்கிறாங்களோ அவங்க வந்து 3 வருஷம் தொடர்ந்து வந்து அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 2 யூனிவர்சிட்டி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இது மாதிரி இதே சேம் ஒரு டெண்டர் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட சேனல்லையும் எல்லா சேனல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து அது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்ளையும் பண்ணாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷனுமே நம்ம கொடுத்துருந்தோம். பட் அந்த யூனிவர்சிட்டி வந்து இப்போ வந்து பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாமுனியார் சுந்தரா யூனிவர்சிட்டி வந்து இப்போ அதுக்கான டெண்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் டெண்டர். ஸோ இந்த டெண்டர் இன்வைட்டிங் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன் சிபிடி எக்ஸாம் ஃபார் த கண்டக்டிங் த ப்ராசஸிங் ஃபார் த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொபோசர் இந்த காலேஜ் யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு. டெண்டர் நம்பர், செட் எக்ஸாம், அதே மாதிரி டேட் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படின்னா 15/1/2024. அதுமாரி லாஸ்ட் டேட் வந்து டைம் வந்து டெண்டரோட சப்மிஷன் வந்து 31/2024. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டெண்டர் வந்து அவங்க டெண்டர் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி வந்து அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு தகவல். ஓகேவா? இது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் இதே மாதிரி சேம் ஒரு மெசேஜ். அதுக்கப்புறம் அதுக்கு ரீஅப்பியரும் அவங்க பண்ணாங்க. எக்ஸாம் வந்து நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது முழுமையாக வந்து கம்ப்ளீட் ஆகல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு தகவல் வந்து இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து இப்போ உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. இது ஃபர்தரா இவங்க வந்து அது அண்டர்டேக் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணா அதுக்கான ப்ராசஸ் வந்து இருக்கும். ஸோ உடனே வந்து நம்மளுக்கு வருமா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா டெண்டர் டேட்டு பாருங்க 15/1 31 இந்த மந்த் தான் முடிய போகுது உங்களுக்கு. அதுக்கான அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட் 1-2 கொடுத்துருக்காங்க. ஓகே, 2வது பிப்ரவரி 1 வந்து அவங்க ஃபைனலா வந்து ஓப்பன் அன்னைக்கு தான் வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அவங்க கன்க்ளூஷன் வந்து தருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இதில் இந்த எக்ஸாம் வந்து எப்படி வந்து கண்டக்ட் பண்ணணும். அகைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிலபஸ்ஸு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு தகவலை கொடுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இது பயனுள்ள தகவல் எனக்கு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.